यस्याभवद्भक्तजनातिहन्तुः पितृत्वमन्येष्वभिचार्यतूर्णम् तं देवदारस्तमनन्यलभ्यं रक्षेदुहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भवदोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे श्रीदत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां निहत्यां गुणसम्पदां शरणं भवदीराणां परमोपमुनीश्वरं श्रीरङ्गेशय्यतीं गुणाकरुणया असौख्यादिभिप्रेषितं ख्यातश्रीनरसिंहकारिजमुनि पदाम्बुजेन्द्रं दीक्षां दयावीर्सुवगुणैः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गसदारियोगनृपतिं श्रेयोनिधिं संस्थये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशररिगुणासंयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दुःमे नरकरिसरजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवेतिपतेः प्राप्तलक्ष्मीदुःमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीरभीष्टतारिं श्रीरङ्गनायिकरो यतीन्द्रदृष्टं लक्ष्मीसुमसरकरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराकडोपहृद्यं वेदान्तदेशीय यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरकरिसरजित् रङ्गभूकारिकाभ्यां कारुण्यास्तिं गृहरिसररिपोः आत्मनिक्षेपदञ्जं वेदान्ते वावदूगत्वमिसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमेव श्रीमद्रङ्गशतादिसंयमेवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीरनुभूतुहास्यसरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंस्तदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिजन न्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिवीरगुरात् लब्धाहमान्तद्वयं ईर्ष्यादम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं बुधाग्रेसं श्रीमद्रङ्ग ईष्टाडम्बरं सुगुणैर्भान्तं पुराग्रेसं श्रीमद्रङ्गसदारियोगिनं श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसर्वगुणा वेदान्तदेशेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं पुराग्रे नारायणाद्यैर्वेदवाक्यं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः श्रीवत्सचन्द्रमिश्रेभ्यो नम उक्तिम् अधीमहे यदुक्तस्त्रयी कंठे ஞாந்தி மங்கள சூத்திரதாம் கூழத்தழ்வாருடைய தனியன். அந்த கூழத்தழ்வார் அருளி செய்த பஞ்சஸ்தவங்கள்ல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 17வது ஸ்லோகம் தத்வார்த்த தத்பரபரஷத வேதவாக்கியைஹி सामर्थ्यतः स्मृतिभिरपि अत तादृशीभिः त्वामेव तत्व परसात्विक सत्पुराणैः दैवज्ञदीभिरपि निश्चिनुमस्परेशम्. அதாவது லோகத்துல பல மதங்கள் உண்டாயிருக்கு.
அவைகளை காட்டிலும் நம்ம மதமான விலட்சணம் அப்படின்னா அது எல்லாரையும் ஒத்துக்கும்படியா பண்ண வேண்டாம். ஆனா பிரமாணங்களை கொண்டு இதை சாதிக்கும். அந்த பிரமாணங்களும் மற்றவர்களால பாதிக்க முடியாதபடி இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு கூட வைதிக மதங்கள்ல அதாவது அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இந்த 3 மதங்கள்லயும் பிரபல வித்வான்கள் இருக்கா. ஆனா நம்ம மதத்தை விலட்சணமானது, விசிஷ்டாத்வைதம் மிகச் சிறந்தது அப்படின்றத சொல்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை. நம்ம சொல்றதெல்லாம் கேட்பா. கேட்டு கடைசியில அவளுடைய இதில் தான் இருப்பா. நாம என்ன பண்ணுவோம், அவளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கே அப்படின்னு நம்ம அசாத கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்கள் நம்மளை பாராட்டா கூட வாய்மொழி நின்றுவார். ஏன்னா அவளை அதுக்கு மேல பிரமாணங்கள் சொல்ல முடியாது. அதனால விசிஷ்டாத்வைத மதமானது யாராலையும் அசைக்க முடியாது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஸ்தம்பத்தை நிக்க வச்சுட்டு அந்த ஸ்தம்பத்தை உள்ள பள்ளத்தை தோண்டி நிக்க வச்சு அது ஆடாது இருக்கா பார்க்கணும்னாக்க அதுக்கு நல்லா மண்ணை கொட்டி இடிச்சு அது ஆடாதபடி அசைச்சு பார்ப்பா. அந்த மாதிரி இந்த சிங்கமானது என்ன பண்ணும், காற்றுல போகும். அந்த பாதை சிம்மத்துடைய பாதையை கண்டாலே அசல் மிருகங்கள் போகாது. அதனால இந்த சிம்மமான என்ன பண்ண தான் நடந்து போச்சே அது பின்னாடி திரும்பி பார்க்குமா. அப்படி மீறி நம்மளுடைய நடையினுடைய பதிவை பார்த்துட்டு ஏதாவது வருமா வராதுன்னா அவ்வளவு நம்பிக்கை, அச்சிதமான நம்பிக்கை அது இருந்தாலும் அந்த கம்பீரமா திரும்பி பார்த்துட்டு போகணும். சிம்மாவலோகனான்னு சொல்லுவோம். அத மாதிரி நம்மளது எப்படிதான் பரட்டி போட்டு அடிச்சா கூட நம்ம மதத்தை அதுக்கு மேல உத்கிருஷ்டம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல பிரமாணமும் கிடையாது. அப்படி பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார். அதனால வேதத்துல பிரம்மத்தை சொல்லும்போது சத்துன்னு ஒரு இடத்துல சொல்றது, அசத்துன்னு ஒரு இடத்துல சொல்றது, ஆத்ம சப்தத்தினால சொல்றது, இப்படி பலவிதமாக சொல்றது. அதை தவிர சிவ ஏவ கேவலகான்னு சொல்றது, ஹிரண்ய கர்ப்பகான்னு ஒரு இடத்துல சொல்றது, அப்புறம் சமவர்த்ததாகிரேன்னு ஒரு இடத்துல சொல்றது, காமனை பத்தி காமஸ்ததாகிரே அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் இவர்கள் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான சந்தர்ப்பங்கள் வேதத்துல இருக்கு. வேதம் மட்டும் இல்லை, ஸ்மிருதிகளும் நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் வேதம் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, உபபிரமணங்கள் என்ன, எல்லாமே ஒன்னதான் பரத்தத்துவம்னு சொல்ற நோக்கிலேயே இருக்கு. அதுக்காக தான் அவைகள்லாம் உண்டாயினது. அதே மாதிரி புராணங்கள், அதுல சத்துவ புராணங்கள், அந்த சத்துவ புராணங்கள்லாம் ஒன்னையே தான் பரமாத்மான்னு சொல்றது. அப்படி இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள், ஸ்மிருதிகளை உண்டு பண்ண ரிஷிகள்,
விஷ்ணு புராணத்தை பண்ண மகான்கள் எல்லாருமே பரதேவதா பாரமார்த்த என்ற ஞானத்தை உடையவர்கள். அவர்களெல்லாம் எம்பெருமான உள்ளபடி அறிந்தவர்கள். அதனால அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா, ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிச்சு புனமா இதமேகம் நிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா தேவோ நாராயணோ ஹரிஹின்னு சில பாடங்கள்ல வருது. தேயோ நாராயண சதான்றதுதான் சரியான பாடம். ஆக ஆலோட்டி சர்வசாஸ்திராணி, லோகத்துல எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கோ அத்தனை சாஸ்திரங்கள்லையும் நல்லா அலசி பார்த்து பரதத்துவம் எது நிர்ணயிக்கணும்னு பண்ண, அதாவது திருமேசை பிரான் அவர் போகாத இடங்களே அவர் சைவராகவே இருந்தார். அவரை திருத்தி அவர் அப்புறம் இந்த பக்கம் வந்தார். அதனால திருமேசை ஆழ்வார் மாயோ நல்லை மற்ற பல சமயங்கள் தெரிந்து மாயோ நல்லால் தெய்வமற்றில்லை என வரைத்த வேத செழும்பொருள் 496 பாட்டும் எல்லா சமயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு மாயோ நல்லால் தெய்வம் மற்றும் இல்லை, இப்படிப்பட்ட விசேஷமான சேஷத்தை குணங்களை உடைய பெருமாளை தவிர வேற தெய்வமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர்தான் சொல்ற சிவனை பத்தி சொல்லச்சே, காணிலும் உருக்குல செவிக்கினியாத கீர்த்தியார் அப்படின்னு எம்பெரும் அவனை பார்க்கறதுக்கு கூட ஜுகுப்சியா இருக்கும். அவனுடைய கதைகள் எல்லாம் கேட்டா புட்டுக்கு மனுஷன் வந்தான், அதனால அடி வாங்கினான். அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனார் அவன் மாமிசத்தை கொடுத்தான், மாமிசத்தை சாட்டான், அப்படி எல்லாம் கதை சொல்லி அவனுடைய விருத்தாந்தங்கள்லாம் ரொம்ப மோசம். இப்படி எல்லாம் அதே சொல்லச்சே அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தானே படிமின்னு பெருமாளை பத்தி சொல்லச்சே எப்படி சொல்ற. ஆக மகான்கள் எல்லாரும் பரமாத்மான்றது நல்லா ஆராய்ஞ்சுதான் சொல்லியிருக்கா. அதனால்தான் நாமும் இன்னைக்கு பரதத்துவம் எதிரா அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிடுவோம். நம்மளதுலயும் சில பேர் எல்லா தெய்வம் ஒண்ணுதான், என்னதுக்காக எதை சேவிச்சா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கா இருந்தா கூட அவளுக்கெல்லாம் அந்த பகவானுடைய கடாட்சம் ஏற்படுது. அதனால அப்படிதான் இருப்பா. ஆச்சாரிய சம்பந்தமும் இல்லை, அவளுக்கு பகவத் சங்கமும் கடாட்சமும் ஏற்படுது. அதனால அவள் அப்படிதான் இருப்பா. அதே இந்த ஸ்லோகத்துடைய 11வது அர்த்தம் தத்துவார்த்த தத்வரா. அந்த அதாவது பரதத்துவத்தை இன்னது அப்படின்னு சொல்றதுல முதல்ல ஒரு எண்ணம் ஓணும். அது அந்த நோக்கு இருக்க ஆழ்வார் என்ன பண்ற, திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணா போறாது, நாம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு விஷயமான எம்பெருமான் பிரம்மாவை போலியோ சிவனை போலியோ இந்திரனை போலியோ இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது. அதனால யாருக்கும் இந்த சம்சார நிவர்த்தி ஏற்படாது. ஆக உயர்ந்த தத்துவமான எம்பெருமான பற்றிய ஸ்தோத்திரமாக இது இருக்கணும். அதனால இதை உணர்ந்தவர்கள் எம்பெருமான ஆசிரியிச்சு மோட்சத்தை பெறுவார்கள் அப்படின்ற எண்ணத்துல இந்த ஸ்தோத்திரத்தை பண்ற. அதனால இந்த உயர்ந்த தத்துவம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள் எது அப்படின்றத சொல்ற. வேதம் ஏதோ அந்த யாகத்தை பண்ணி இந்த யாகத்தை பண்ணி புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி குழந்தை பிறக்கும்
ரிஷி யாகம் பண்ண மழை பெய்யும் அப்படின்றதுக்காக வேதம் பொதுவா சொல்லிட்டு போகலாம், அந்த கர்ம காண்டங்கள்ல சொல்லிட்டு போகலாம். ஆனா அதுக்குரிய தேவதைகள் சொல்லிட்டு போயிடலாம். தேவதைகள் பலவாறு சொல்லியிருக்கு. இருந்தாலும் அந்த வேதத்தினுடைய கடைசி பாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தம் இருக்கே, உபனிஷத் பாகம் இருக்கே, அது உயர்ந்த தத்துவமான ஒரு வஸ்துவை தான் அது சொல்லும். ஆக வேதத்துடைய நோக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா பரவலாக பல விஷயங்கள் சொன்னால் கூட அதுக்கு நோக்கு என்னன்னா எது பரதத்துவம் அப்படின்ற சொல்றதுதான் நோக்கு. அதுக்காக எத்தனை அனந்தாவே வேதா, ஒரு வேதம் இல்லை, 2 வேதம். அதனால அத்தை கொண்டும் பல வேதங்களை கொண்டும் நாம் அறிய வேண்டியது உயர்ந்த தத்துவம் எது என்று தெரிஞ்சுக்கணும். சரி, வேதத்துல சொல்லாத முனிவர்களுடைய தபோபலத்தினால சில ஸ்மிருதிகள், அதாவது ஸ்மிருதினா அவ ஞானத்துக்கு விஷயமானது, எண்ணத்துக்கு வந்த விஷயங்களை சொல்லுவது ஸ்மிருதி. அத்தை அவெல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருந்தா. அதனால அந்த ஸ்மிருதிகளும் பரதத்துவத்தை எதிர் சொல்றதுதான் நோக்கு. ஆங்காங்கே சில விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட அவர்கள் நோக்கெல்லாம் பரதத்துவம் எதிர்த்து அந்த ஸ்மிருதிகளையும் சொல்லி வச்சிருக்கா. சரி, அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உண்டான வராக புராணங்கள்லாம் இருக்கே, அதாவது விஷ்ணு புராணம், வராக புராணம், இந்த சில பாகவதம் இதெல்லாம் இருக்கே, இவைகளும் என முதல்ல தோன்றினது வேதம். அதுக்கப்புறம் ரிஷிகள் காலத்தினால் உண்டானது ஸ்மிருதி. அதுக்கப்புறம் பராசரர் போன்ற மகான்களால் உண்டானது சுகர், பராசரர் இவர்களால் உண்டு பண்ணப்பட்டது பாகவதம், விஷ்ணு புராணம் இதெல்லாம். அதனுடைய இதிகாச புராணம் வால்மீகி வியாசர் பண்ணது மகாபாரதம். ஆக இவை மொத்தத்துடைய நோக்கம் என்ன? எல்லாம் பரதத்துவம் எது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது அவைகள் எல்லாமே. இப்படி பல புராணங்கள் இருக்க, எல்லா புராணங்களையும் எல்லாராலையும் பார்க்க முடியுதா அப்படின்னா பார்த்துருக்கா. அதை பார்த்துட்டுதான் அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்றவர்கள், எம்பெருமான உள்ளபடி அறிந்தவர்கள், அப்படி எம்பெருமான உள்ளபடி அறிந்தவர்கள் தான் இவ்வளவு பிரமாணங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன்றது சொல்லியிருக்கார். அதனால நாமளும் அப்படியே பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் நாங்களும் முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு தேதி வரையிலும் மகான்கள் நிறுத்தின நம்ம பரதத்துவத்தை நாங்களும் ஆதரிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். தத்துவார்த்த தத்பரா பரதத்தை வென்று நோக்கான பரஸ்கத வேத வாக்கிய, நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள். அதுக்கு பிறகு பிறகு சாதுரசீதி, வேதத்துக்கு துல்லியமாக கருதப்படுகிற ஸ்மிருதிபிகி அப்படி ஸ்மிருதி யாரால் பண்ணப்படுது? மனு, அதுக்கப்புறம் யாஜ்ஞவல்கிய, இன்னும் நிறைய ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அந்த ஸ்மிருதிகள் அதுக்கப்புறம் வேதமும் பரதத்துவத்தை யாருன்னு தெரியுது சொல்றதுல நோக்குடையது. ஸ்மிருதிகளும் அந்த பரதத்தை சொல்ற நோக்கு தான், அதுல இருந்தா என்ன உடையது. தத்துவபரகா பரதத்துவத்தை விளக்குறதுலேயே நோக்குடையது அவைகள் தான். சாத்விகா, இந்த புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. அந்த எல்லா அந்த புராணங்களை 3ஆக பிரிக்கப்பட்டது. நாம பிரிக்கல, முன்னோர்களே பிரிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா சாத்விக, ராஜச, தாமச புராணங்கள் அப்படி பிரிச்சிருக்கார். அந்த ரீதியில சாத்விக புராணங்களாக
சொல்லப்படுவது விஷ்ணு புராணம், வராக புராணம், இவைகள்லாம். அந்த அவைகளும் என்ன பண்றது அப்படின்னா பரதத்துவத்தை சொல்றதுதான் அதுவும் நோக்க உடையதா இருக்கு. இப்படி எல்லா பிரமாணங்களும் பரதத்துவத்தை சொல்றதுலயே நோக்கு இருக்குன்னு சொன்னா அப்போ எல்லாரும் அதை எல்லாரும் அதுதான் ஒத்துக்கணும். எல்லாரும் ஒத்துக்கல. அவர்களுக்கு வேண்டிய அம்சத்தை அதில் எடுத்து ஏதோ இப்படி சொல்லியிருக்கு, அதனால தங்களுடைய தெய்வம் தான் வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பரதத்துவத்தை நிர்தாரணம் பண்ண மகான்கள் யார் தெரியுமா? பரதேவதா தெய்வஜ்ஞ தீபிகி அப்படி, அதாவது பரதேவதா பாரமார்த்தியம்ன்ற ஞானத்தை நிச்சய உடையவர்கள். எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணியும் தகுமோ அப்படின்னு அர்ஜுனன் விஷயத்துல அர்ஜுனன் ஒரு சிவ உபாசகன். அவன் நிச்சயம் சிவனை தான் பூஜை பண்ணுவான். யுத்த காலத்துல சிவனுக்கு பூஜை பண்ணோன்னு சொன்னான். உடனே பெருமாள் சொன்னார், நீ என்னிடத்துல அந்த பூவை சமர்ப்பி, அதுவே அவனுக்கு சமர்ப்பிச்சா மாதிரின்னு சொன்னார். உடனே அங்கே எம்பெருமான் என்னுடைய திருவடியில அந்த பூவை சமர்ப்பிச்சா அவனுக்கு சிவன் அந்த புஷ்பத்தை தலையில வச்சிருக்க மாதிரி சேவை சாய்ச்சான். ஆக எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிச்ச வஸ்துவை சிவன் தன் தலைமையில வச்சிருக்கான். அப்படின்னா யார் பரதத்துவம்? அதான் சிவன் முடிமேல் தான் கண்டு அப்படின்னு ஆழ்வார் சாய்கிறார். ஆக இந்த பரதேவதா பாரமார்த்தியம் உள்ள மகான்கள் எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்தவர்களாய், உள்ளபடி அறிந்தவர்களாய், அவர்கள் திருவுள்ளத்துக்கேற்ப சுவாமேவ உன்னையே, அதாவது தேவரீரியே, எம்பெருமானியே, பரேஷம் பரமாத்மாவாக, நிச்சினுமகா முடிவாக கொண்டோம். ஆக மகான்கள் போற வழியில தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல இதுக்கு அர்த்தம். சொன்ன மாதிரி வேதத்துல சத்துன்னும் ஆத்மானும் அசத்துன்னும் சிவேவ கேவலகா ஹிரண்ய கர்ப்பகா இப்படி பல சப்தங்கள் பிரம்மத்தை சொல்றதுன்னு சொன்னா, அதனால வேதங்கள்லயே பிரயோகம் இருக்கு. அதனால வேதத்தை கொண்டு பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ண முடியல. அப்போ இப்படிப்பட்ட நிலையில பரம்பொருள் யார் அப்படின்னு முடிவுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணி தெரியுமா? இந்த நாராயண உபனிஷத்திற்கு அதுதான் கை கொடுத்தது. இந்த தைத்திரிய நாராயண அனுவாக்கத்துல பரதத்துவம் எதிரா அப்படின்னு சொன்னா அது ஒண்ணே எடுத்து பிரம்மத்தை எடுத்தது, சிவத்தை எடுத்தது, இந்திரன் சப்தத்தெல்லாம் எடுத்தது, எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கழிச்சு அதுதான் நாராயணன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பிரம்ம சப்தத்தினால பிரம்ம சப்தத்தால பிரம்மனை சொல்றதுன்னு சொன்னா பிரம்ம சப்தம் என்னது? பிரம்மத்துக்கு என்ன சப்தம்னா பிருகத்தின்னு அர்த்தம். பிருகத்தின்னா மிகுந்த பெரியதான பிரம்ம எதுவோ அதுதான் பிரம்மன்னு சொல்லுவோம். ஆக பிரம்மத்தை இந்த பிரம்மனை காட்டிலும் மிகவும் பெரிதானவன் அவன் தான் பரமாத்மா. சரி, சிவ சப்தத்தை கொண்டு சிவன் தான் பரமாத்மா அப்படின்னா சிவ சப்தன்றது மங்களத்தை குறிக்கும். சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன் சாட்சாத் எம்பெருமான். அப்படின்னால
சிவனுக்கு சிவன் அவன் தான். சிவனுக்கு மங்களத்தை கொடுக்கணும் அவன் தான். அதனால உயர்ந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால சிவசப்தத்தினாலேயே பகவானை சொல்லலாம் அப்படின்னு அங்கே சொன்னோம். இந்திரன் சொல்ற ஐஸ்வர்யத்துல மிகவும் உயர்ந்தவன் இந்திர சப்தத்தினால. இந்திரனுடைய ஐஸ்வர்யமானது குறிப்பிட்ட அளவுக்கு தான். மகத ஐஸ்வர்யம் எம்பெருமானுடையது தான். அதனால அந்த இந்திர சப்தமும் இந்த ஐஸ்வர்யத்துக்கு அவனுக்காக, அது இவனுக்கு தான் பெருமாளுக்கு தான் தகும். இப்படி பல விஷயங்கள்ல அதனால்தான் சொல்ற இந்த பாசுரத்தை சொல்லச்சே சாமர்த்தியதா ஸ்மிருதிபிரபி அத சாதிரிசைன்னு சொல்ற. சாமர்த்தியதான்னு சொல்ற. சாமர்த்தியம்னா பல லிங்க அடையாளங்கள். அந்த அடையாளங்களை கொண்டு அதுதான் பரதத்துவம்னு நிர்ணயம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அடையாளங்கள் ஸ்ருதியிலையும் இருக்கு, ஸ்மிருதியிலையும் இருக்கு. ஆக வெறும் சப்தத்துடைய அர்த்தத்தை கொண்டே அப்படியே சொல்லக்கூடாது. அதுல ரூடி இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் யோக சப்தம் இருக்கு. எப்படி பல 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 விஷயங்கள் பல பல ரீதியில சொல்லணும். அதனால லிங்கம் அடையாளத்தை கொண்டு சொன்னாக்கா அது பரதத்துவம் அவன் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. அதாவது மீமாம்சையில ஷியாமா ஏகரூபா பவந்தி. ஷியாமா அப்படின்னா ஷாம நிறம் உடையவன் ஏகரூபா பவந்தி. அப்படிப்பட்டவன் யாருன்னா பிரஜாபதி. ஷியாமா ஏகரூபா பவந்தி ஏவமேவஹி பிரஜாபதி அப்படின்னு சொல்லி. இப்போ இது வேற சொல்லியிருக்கு. எப்படி சொன்னா இது பிரம்ம விஷயமா சொல்லுது. அவன் ஷியாம வடிவம் இருப்பான், ஒரே ரூபமா இருப்பான், அவன் தான் பிரஜாபதினு சொல்லி. ஆனா பிரஜாபதினு சொன்னா அங்க பிரம்மாவை பிரஜைகளை உண்டு பண்றதுனால பிரஜாபதி அது மாத்திரம் இல்லை. இந்த ஷாம சப்தம் பிரம்மாவுக்கு வராது, அது பெரும் பரமாத்மாவுக்கு தான் வரும். அவர்தான் மேக ஷாமல. ஆக அந்த ஷாமல சப்தத்தை கொண்டு என்ன அதுவும் ஏகரூப பவந்தின்னு வேற சொல்லியிருக்கு. ஒரே மாதிரியா இருப்பான், மாறுதலே இல்லாதவன் சொல்லியிருக்கு. பிரம்மாவானவன் அவனுடைய பதவி முடிஞ்சு போச்சுன்னா அவன் போயிட வேண்டியதுதான். அதனால மாறுபாடு உடையவன் அவன். அப்படிப்பட்ட மாறுதல் இல்லாமையும் ஷியாமல ரூபமா இருக்கும் தான் பிரஜாபதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். அப்ப அதுல யாருதான் அதுதான் பரமாத்மா அப்படின்னு தெரியுது. இப்படி பல விஷயங்கள். அதனாலதான் இங்க ஸ்மிருதிகள்னு சொன்னது. ஸ்மிருதிகள்னு சொன்னத பராசரர், பாராசரியர், வைசம்பாயனகர், சவுனகர், சுகர், மனு, யாஜ்ஞவல்யர், ஹாரீதர், சாண்டில்ய மகரிஷி, வால்மீகி, பரத்வாஜர், இவர் எல்லாரும் சாட்சாத் எம்பெருமானதான் வேதாந்த விழிப்பொருளாக வணங்கியிருக்கார். அதுவும் இல்லாத இங்க சாமர்த்தியத்தகா, இந்த ஸ்லோகத்துல சாமர்த்தியத்தகான்னு ஒரு பதம் வந்திருக்கு. அந்த சாமர்த்தியத்தகான்னு சொன்னா அவருடைய சௌசீல்யாதி சீல குணங்கள் எல்லாம் சொல்றது. சீலம், அவனுடைய திவ்யபங்கள விக்கிரகம், அதனுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்றது. அத சுவாமி ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல சாய்க்கிறார். ஆக அப்படிப்பட்ட பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்யத்தையா பிரபலேஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதான் மதேஷ அப்படின்னு இப்படி பிரமாணம் கொண்டு அவன்தான் பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணியிருக்கான்.
இப்படி பரம பிரகிருஷ்டத்வேன பிரகிருஷ்ட சத்வேன சத்துவ குணம் இருக்க அது ரொம்ப பிரகிருஷ்டம் உத்கிருஷ்டமானது. அதனாலையும் சாத்விகத்தையா அந்த சாத்விக குணம் இருக்கு. அதனால பிரபலேஷ சாத்திரகி எல்லா சாஸ்திரங்களும் அவனை அப்படி கொண்டாடுறது. ஏன்னா பரம சத்துவ குணத்தை உடையவன் உத்கிருஷ்டன் அப்படிலாம் சொல்றது. அதனால பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதான் இப்படி நிர்ணயம் பண்ணவா யாரு அப்படின்னா பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதான் சொன்ன பெரியவர்கள்லாம் சாதாரணர்கள் இல்லை. பிரக்யாதம் அவருடைய வாசாமுகோசம் அவருடைய வைபவங்கள்லாம் அவருடைய குணங்கள் அவருடைய ஞானங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் அது தெய்வ பரமார்த்த விதான். அதாவது உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அப்படியே இருக்கக்கூடிய அவர்கள், அதாவது பரதேவதா பாரமார்த்த ஞானம் உள்ளவர் மகான்கள், அவர்களாலே மத இச்சை அவர்களாலே உண்டு பண்ணப்பட்ட மதம் விசிஷ்டாத்வைத சித்தாந்த மதம். அந்த மதம் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்ன்றது சொல்றது இல்லையா? அதனால இந்த பரதத்துவத்தை சந்தேகமே வரக்கூடாது. காதுல கேக்குறதா? ஹலோ சுவாமி கேக்குறது. சரி. அதான் சாய்கிற அதாவது உயர் மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார் நம்மாழ்வார் நாதமுனிகள் பாஷ்யக்காரர் இவர்களுக்கெல்லாம் இந்த விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ற அளவுக்கு ஞானமும் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது எம்பெருமான அறியக்கூடிய ஒரு ஞானம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது எம்பெருமான அனுகிரகத்தினால ஏற்பட்டது. அதனால அந்த அறிவின்படி பகவான் தான் பரமாத்மா அப்படின்றத அவர்கள் நிர்தாரணம் பண்ணார். அதுக்கு மேல சரி புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. அதுல சாத்விக புராணம் தாமச புராணம் ராஜச புராணம்னு இந்த பிரிவெல்லாம் வேண்டியதா அப்படின்னு கேட்டா, அதாவது அந்தந்த காலத்துல அதாவது பிரம்மாவுடைய காலமானது அப்பப்போ ஒரு பிரளயம் முடிஞ்சு இன்னொரு பிரளயம் உண்டாகும். அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பவர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு புராணங்கள். நாமளே யுகங்களை 4ஆ பிரிச்சிருக்கோம். கிருதயுக, திரேதாயுக, கார்த்தயுக, கலியுகம் பிரிஞ்சிருக்கும். கிருதயுகத்துல உண்டான புராணங்கள்லாம் சாத்விக புராணங்கள். அதுக்கப்புறம் அடுத்த யுகத்துல பிறந்ததெல்லாம் ராஜச புராணங்கள். அதுக்கு அடுத்த அதெல்லாம் தாமச புராணங்கள். இப்படி அவர்களுடைய ஞானம் குறைய குறைய ஒவ்வொரு யுகத்தையும் தர்மங்கள் குறையுது. அதுக்கேற்ற மாதிரி சில புராணங்கள் உண்டாச்சு. அதனால்தான் அது அப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்றத சிவபிரகாசத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லி சாய்ச்சிருக்க. சுவாமி தேசிகன்னு சில ஸ்தோத்திரங்கள்ல சாய்ச்சிருக்க. பாஷ்யாதிகள்ல இவ்வளவு. அடுத்ததாக 18வது ஸ்லோகம். அந்யத்ர கொத்தன கேச்சித் ஈச சப்தாத் லோக பிரசித்தி உபகம்ய தமீசமாஹு தைஸ்ய பிரசித்தி விபவஸ்ய சமூலதாயை கிராஹ்யாத்ரை த்வைது சா அச்சுத சம்முகீனா. அந்யத்ர கொச்சன கேச்சித் இக
ஈஷ சப்தாது லோக பிரசித்தி உபகம்ய தமீசமாகுஹு தைஷ்ட பிரசித்த விபவஸ்ய சமூலதாயை கிராஹ்யாத்ரயி துவைது ச அச்சுத சம்முகீனா. இந்த ஈசன் ஈசன் ஒரு சப்தம் கோடி. ஈசன்னா யார சொல்வா? எல்லாரும் கேட்டாலும் ஈசன்னா சிவன். தமிழ் புஸ்தகத்தை கூட அ அ ஈ அப்படி வச்சு ஈசன் சிவன் ஈன்னு போயிருந்தது. அந்த ஈ கொடுத்துப்போ ஈசன் சிவன் படத்தை போட்டு ஈசன் அப்படின்னு. அப்போ ஈசன் அப்படின்னு சொன்னா சிவன் தான் பிரசித்தம். அதுக்கப்புறம் மகேஸ்வரன் அவனுக்கே பல மகேஸ்வரன் லோகேஸ்வரன் அப்படின்னா மத்தீஸ்வரன் அப்படின்னு இந்த ஈஸ்வரத்தை வச்சுட்டு பல பேர்கள் வருது. அப்போ அவர்களும் இந்த ஈச சப்தம் வேதத்துல வரத கொண்டு வேதத்தையும் அவ ஆதரிக்கிறான். ஈஸ்வரர் தான் சொல்லி இருக்கு. ஆனா அதே வேதத்தை கொண்டு நீர் என்ன பண்ற அப்படின்னா பரதத்துவத்தை யார் என்று நீர் நிர்தாரணம் பண்ற. அவளும் இந்த வேதத்தை கொண்டு ஈஸ்வர சப்தத்தினால ஈஸ்வரன் தான் சொல்லப்படுறது. அதே வேதத்தை கொண்டு நீர் என்ன பண்ற பரதத்துவம் நிர்ணயம் பண்ற. இது என்ன விசித்திரம், இது எப்படி இது அப்படின்னு கேட்கிற. ஏன்னா நமக்கு அந்த ஈசன்னா சிவன்றது நமக்கு இன்னும் அஞ்ஞானம் இருக்கு. அதையும் போக்கணும் இல்லையோ. ஒரு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா எல்லா சந்தேகத்தையும் போகணும். இதுக்கு என்ன எதை எடுத்தாலும் சரி, அதாவது நிகழ்வு எடுத்தாலும் சரி, வேதத்தை எடுத்துட்டாலும் சரி, சிவமச்சுதான் அங்க சிவசப்தம் வருது வேதத்திலையும். கோஷம் ஒண்ணு, கோஷம் அமர கோஷம் ஒண்ணு இருக்கு. அதுல ஈஷா சுவாமி ருத்ரேஷ அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்லிருக்கு. போக்தாரம் யஜ்ய தபசான் சர்வலோக மகேஸ்வரன் அப்படின்னு கீதையில் இருக்கு. தமீஸ்வரானம் பரமம் மகேஸ்வரம் அப்படின்னு கீதையிலே இருக்கு. ஆக இப்படியெல்லாம் கொண்டு ஈச சப்தம் பிரசித்தமாக சிவனை சொல்றது. அது அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமோ இல்லையோ, அதுதான் சொல்றாரு இங்க இந்த பதபதார்த்தத்தை சேர்ப்போம். அச்சுதா ஆசிரியர்களை நழுவ விடாத அச்சுதன் பகவானே மிக இந்த லோகத்துல கேச்சித்து சிலர்னா என்ன செய்வர்கள் அந்த பாசுபத்தர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கொச்சனை சில நூல்கள்ல கேட்டு தீர்ந்ததுனால சில சைவர்கள் அவர்களுக்கு கிடைத்த சில புஸ்தகங்கள், அதாவது வேதத்தை சில வரிகள்
கொச்சன சில நூல்களில் அந்நியத்திரு தூ எம்பெருமானை விட வேறான சிவனிடம் ஈச சப்தாது ஈசன் என்ற சொல் வழக்கில் உள்ளபடியால் லோக பிரசித்தி உலகில் உள்ள பெரு வழக்கை உபகம்ய ஒப்புக்கொண்டு தம் அந்த சிவனை ஈசன் என்பதாக ஆகுகு சொல்லுகிறார்கள். ஆக லோகத்துல எல்லாரும் சிவ சப்தத்தை கொண்டு சிவனை தான் சொல்றார். இப்படி பிரசித்தி அடைஞ்சு போச்சு. அந்த ஈச சப்தமானது ஈசன் விஷயத்தை பிரசித்தி விபவசிய இப்படி பிரசித்தமான அந்த சப்தத்துக்கு பலத்திற்கு சமூலத்தையா சான்றாக, சரி அவன் சொல்றதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னா, அவர் தைஷ ஈச சப்தம் சிவனை தான் சொல்றது அப்படின்னு சொல்றதுக்கு அவர்களும் என்ன பண்றா, அவளுக்கு சான்று எதுன்னா சாம என்ற வேதங்களை கிராஹியா கை கொள்ள வேண்டியவை. அவர்களும் சாதாரணமா சொல்ல, இந்த 3 வேதத்தை எடுத்துட்டு ஈச சப்தமானது சிவனை தான் சொல்றது அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த அந்த 3 வேதங்கள் இருக்கே, தேவரிடம் சமூகினா நோக்கூடியது. அதனால அந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணிட்டு, ஏம்பா என்னை கொண்டே பரதத்துவத்தை ஈசன்னு சொல்றாளே, இதை மாத்தி சொல்றதுக்கு யாராவது இங்க வக்கீல் இல்லையா? அதனால குலத்தாழ்வானே, நீராவது இந்த அப்பார்த்தத்தை போக்க கூடாதா அப்படின்னு வேதம் இவர்கிட்ட கெஞ்சர்தான். அவ தைரியமா சொல்லிட்டு கூடா, இந்த வேதங்கள்லாம் இருக்கு, இதுல பாத்துக்கோ, எல்லாம் ஈஸ்வர சப்தத்தினால சிவனை தான் சொல்றது அப்படின்னு சொன்னான். ஏன்னா பல இடங்களை சாட்சியிருக்காரு, வேதத்துக்கே ஜுரம் வந்துருக்குங்க. ஏன்னா அபார்த்தமான அர்த்தங்களை சொல்றதுனால வேதத்துக்கே ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு தயாசத்தை சுவாமி தேசியம் சாட்சியிருக்காங்க. அதனால இந்த வேதமானது இப்ப என்ன பண்றது, கூலத்தாழ்வன்கிட்ட போய் கெஞ்சருது. பாத்தியா எனக்கு வந்த நிலையை பாத்தியா, அவெல்லாம் ஈச சப்தத்தை கொண்டு சிவனை தான் சொல்றதுன்னு சொல்றாளே, இதுக்கு முன் ஸ்லோகத்துல பரதத்துவத்தை நோக்குடையதா எல்லா பிரமாணங்களும் பரதத்தை சொல்றதுலே நோக்கா இருக்குன்னு சொல்ற. ஆனா இவ சிவசப்தத்தை கொண்டு இப்படி சொல்லிட்டாலே, பரஸ்பரம் விருத்தமா இல்லையா? அதனால நீர்தானே சொன்ன எல்லா பிரமாணங்களும் பரதத்துவத்தை நிர்ணயிக்கிறதுன்னா நோக்கு உடையதா இருக்கு, அப்படிதான் மகான்களும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிச்சே, இதுல ஈச சப்தத்தை இப்படி பண்றாளே அப்படின்னு அது எனக்கு. ஏன்னா இந்த சப்தமும் இவர் வாயாலேயே பரமாத்மா விஷயம் இல்லை அப்படின்னு வரணுக்காக அதை விருப்பப்பட்டதுகள் வேதம். அதனால இவர்கிட்ட அவைகள்லாம் மன்றாடி கேட்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது வேதத்துல சிவனை பத்தி சில இடங்கள்ல தான் வருது, எல்லா இடங்களையும் இல்லை. ஆனா ஆகமம் இருக்க, அந்த ஆகமத்தில் சைவ ஆகமம்னு ஒண்ணு, அது பூர்ணமா சிவனை பத்தி தான் சொல்லும். அதனால ஆகம பிரசித்தியில சிவன் பிரசித்தி ஆயிட்டான். வேதத்துல வந்த பாகத்தினால சிவன் பிரசித்தி ஆகும். அந்த சைவ ஆகமம்னு ஒண்ணு இல்லையோ, அந்த ஆகமத்தினால சைவ கோவில்லாம் நிறைய வந்துருக்கு. அதனால ஈசன்னா சிவன் ஆயிடுச்சு. அதை வச்ச பாஸ்பதம், காளாமுகம், தாபாலிகன் அப்படின்னு பல மதங்கள் அதுல உண்டு போச்சு. அதனால ஈசன், ஈஸ்வரன், ஈசானன் இவைகள்லாம் சிவனை தான் சொல்றது. ஏற்கனவே சொல்ற கோஷமும் ஈசா சுவாமினி ருத்ரேச
ஈசகான்ற சொல்றதுனால ருத்ரன் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு அங்க சொல்லி சொல்றாங்க. அத்வைதிகள்லாம் என்ன பண்ணா அந்த ஈஸ்வ சப்தத்தை கொண்டு சப்தோயம் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் சப்தம் இருக்க அதை கொண்டு ஸ்ருதி கோச்சரா சன்னு சுவாமேவ போதையி நாதன் நிஜார்த்த போஷாத்து அப்படின்னு ஒன்னையே சிவனையே சொல்லப்படுகிறதுன்னு அவன் நிர்தாரணம் பண்ணிவிட்டான் அந்த வேதத்தை கொண்டு. அந்த வேத வாக்கிய எதிரா அப்படின்னா சிவமச்சுதம் இதை கொண்டு இந்த சிவன் இது வர ஈஸ்வர சப்தத்தை கொண்டு நீதான் சிவன் அப்படின்னு சொல்லி நிர்தாரணம் பண்ணுறதுன்னு சொல்ற. ஆக எம்பெருமானும் போக்த கீதையில போக்தாரம் எஜதபதான் சர்வலோக மகேஸ்வரன் சொல்ற. இதுக்கெல்லாம் பாஷிகாரர் கீதா பாஷத்துல விவரமா சொல்லியிருக்கார். அதனால இந்த சோழராஜா கூறத்தாழ், அதாவது சிவன் தான் பரதத்துவன்றதுக்காக நாலூரான் மூலியமாக பாஷிகாரரை கூட்டணும் போதே, ஏன்னா பாஷிகாரர் ரொம்ப பரம சாத்விக. அவர் எங்கேயாவது அவரை கொண்டு சிவன் தான் பரதத்துவம்னு நிர்ணயம் பண்ணா அவரும் ஏதோ ஒத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு ஒரு எண்ண கணக்குதான் இருக்கணும். கூறத்தோழர் பாஷிகாரர் போனா தப்பு, அவர் பாஷிகாரர் சொல்ல மாட்டார், சொல்லன்னா அவன் தூங்கி விட்டுவான் பாஷிகாரரை அப்படின்னு. அவன் பாஷிகாரர்னால கூறத்தோழனுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. எப்படி அவன் பரதத்துவம் பாஷிகாரர் சொல்லிடுவாருன்னாங்க, அப்படி சொல்லிட்டா அந்த சோழராஜன் பாஷிகாரருக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கொடுங்கோல் அவன்னு தெரியும். அதுக்காக தானே போறேன்னு சொல்லிட்டாரு. தானே போய் கடைசியில அங்க என்ன பண்ண, அங்க அங்க என்ன பண்ண, அந்த மரக்காலை கொண்டு இதை விட உயர்ந்த தத்துவம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ற. அதை கொண்டு அவனுடைய கண்ணை பிடிங்கன்னு சொல்ற. ஆக சம்ஸ்கிருதத்துல மகாவிருஷம்னு ஒரு பேரும், ஆனா விருட்சம் மகாவிருஷம்னு பேர் இருக்கு. கடைசியில் அது என்னன்னா கள்ளிச்செடிக்கு மகாவிருஷம்னு பேர். அதே மாதிரிதான் இங்க மகேஸ்வரன். அதனால மகேஸ்வரன் இப்போ மரத்துக்கு மகா சப்தம் போட்டிருக்கோம் இல்லையோ, அந்த மகா சப்தம் போட்டதாலே அந்த விருஷம் வசதி ஆகுமா? அதே மாதிரி ஈஸ்வர சப்தத்தோட மகேஸ்வரன் போட்டா அது எப்படி கள்ளுச்செடிக்கு மகாவிஷ்ணு போட்டாலும் அதே மாதிரி இங்க மகேஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. தவிர அவன் மகேஸ்வரன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்தெல்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் கொண்டுதான் இங்க சமாக்கியான்னு சொல்லியிருக்கார். ஆக ஈஸ்வர சப்தத்தினாலையும் சொல்லப்படுகிறவன் பரமாத்மா தான் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்து மூலியமா 18வது ஸ்தோத்திரத்து மூலியமாக நிர்தாரணம் பண்ற. அதுக்கு அடுத்தது அனோஹோ அனுதரஹா மகதோ மஹீயானே ஆத்மா ஜனஸ்ய ஜனகோ ஜகதஸ்ய யோ பூத் வேதாத்மக பிரணவ காரண வர்ணவாச்யம் தம் த்வம் வயந்து பரமேஸ்வரம் ஆமநாமஹ. அதாவது எக்கலு அனோஹோ அனுதரோ மகதோ மஹீயான் ஆத்மா ஜனஸ்ய ஜனகோ ஜகதஸ்ய யோ பூத் வேதாத்மக பிரணவ காரண வர்ணவாச்யம் தம் த்வம் வயந்து பரமேஸ்வரம் ஆமநாமஹ. அதாவது தைத்திரிய ஆரண்ய அனுவாகத்துல அனோரணீயான் மகதோ மகீயான் ஆத்மா சிஜந்தோர் நீதோ குஹாயான்
அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படியே இங்க எடுத்துக்க. எக்கல் அனோர் அனுர்தரோ மகதோ மகியான் ஆத்மா ஜனஸ்ய ஜனகோ ஜெகதஸ்ய யோகூது. அப்படியே அந்த அந்த வேத வாக்கிய அர்த்தத்தை கொண்டு இங்க சொல்ற. இந்த பகவான் எப்படிப்பட்டவன், இதனுடைய பதபதார்த்தத்தை பார்க்க. எக்கலு எக்கலு யாதொரு தேவரீர் அனோகோ சூக்ஷ்மமான பொருள்களை காட்டிலும் அணுதரகா மிகவும் சூக்ஷ்மமானவர், மகதா மிகவும் பெரிய பொருள் அதை காட்டிலும் மகியான் மிகவும் மிக்க பெரியவராய் அபூத் ஆனீரோ யஹா எந்த தேவரீர் ஜெகதகா அச்சேதனமான உலகிற்கும் ஜனசிய சேனத்தனான வர்க்கத்திற்கும் ஜனகா பிறப்பளிப்பவனாய் ஆத்மாச்ச உட்புகுந்து நியமிக்கிறவனாய் அபூத் ஆனீரோ தம் அந்த வேதாத்மகன் வேதமே உருவான பிரணவகாரணன் பிரணவமான வர்ணவாட்சியம் காரணமான மூலமாகிய ஒற்றை எழுத்தால் கூறப்பட்ட தாம் தூ உண்மையே வயம் நாங்கள் பரமேஸ்வரன் என்பதாய் ஆமநாமகா வேதங்களை கொண்டு பணிகின்றோம். கீழே ஈச சப்தம் போட்ட உடனே எல்லாருக்கும் கலக்கம் வந்துருச்சு. அதுக்கு கஷ்டப்பட்டு மகான்கள்லாம் ஏதாவது நிர்தாரணம் பண்ணிருக்காளா அப்படின்னு பார்த்து அப்பாரா ஈச சப்தத்துக்கு விற்பத்தியில சொல்லி அதுக்கெல்லாம் ஈச சப்தத்தை பெருமாளை தான் சொல்றது அப்படின்னு நம்ம பெருமாளை சொல்லிட்டா அப்படின்னு ஒரு வாரம் நம்ம தேறினோம். அந்த தேறின விஷயத்த இப்போ அத ஸ்லோகமாக ஒப்பிடுது. இப்ப மகான்கள் பண்ண கிருஷியானது பலித்தது. என்ன பலித்தது அப்படின்னா, இந்த சிவன் பிரம்மன்லாம் எம்பெருமான் சப்தத்தை வராது, அவரெல்லாம் சேத்தனர்கள் அப்படின்னு புரியுது. அதனால வேதத்துல தைத்திரிய அனுவாக்கத்தை சொன்ன பிரகாரம் அனோரணியான் அனோகோ அணுதரகா அனோரணியான் அது அர்த்தம் தான் இங்க அனோகோ அணுதரகா அணுவை காட்டிலும் மிகவும் சிறியவனாய் அனோரணியான் அணுக்களை காட்டிலும் மிக அணுவாய் இருப்பவன் மகதோ மகியான். அதே சப்தம் மகதோ மகியான் அனோரணியான் அனோகோ அணுதரா அந்த சப்தம் மகதோ மகியான் அப்படியே இருக்கு. அப்புறம் ஆத்மா அஸ்ய ஜந்தோஹோ ஆத்மா ஜனஸ்ய நிஷிதோ குஹாயாம் ஜகதஸ்ய யோ பூத் ஜனகா ஜகதஸ்ய பூத். அதனால எம்பெருமான் சூக்ஷ்மமாக இருப்பது மட்டும் இல்லை, எம்பெருமான் பிருகத்து மிகவும் பெரியவனாக இருப்பது மட்டுமில்லை, லோகத்துல சேத்தன அச்சேத்தன வஸ்துக்கள் இவைகள்லாம் உடையதுதான் ஜகத்து. ஜனசேன்னு சொன்னதுனால சேத்தனர்கள், ஜனகன் சொன்னதுனால அச்சேத்தனங்கள். அதுல அப்படிப்பட்ட உடையதான ஜகத்துக்கு யோ அபூத் நீ அந்தர்யாமியாக ஆனாயோ, அப்படிப்பட்ட நீயானவன் வேதாத்மக பிரவண காரண வர்ண வாட்சியம். வேதமே உருவானவன் நீ. அந்த வேதத்துக்கு பிரணவம் ரொம்ப முக்கியம். அந்த பிரணவத்திலையும் காரணமாகிற மூல வாக்கியம் ஆன்றது அதான் வர்ண வாட்சியம். அந்த ஒற்றை எழுத்தால் அப்படி ஒற்றை எழுத்து ஓம்ன்றது ஒற்றை எழுத்து. அதுல ஊ ஆ ஊமா இருக்கு.
அந்த ஆன்ற அந்த ஒற்றை எழுத்தானது அது ஒன்னையே நீதான் பரமேஸ்வரன். என்ன சொல்றது? ஓ ஆ ஊமான்னு 3 பதங்கள் பிரிக்கப்படுறது. ஆன்றதுனால எம்பெருமான் சொல்லப்பட்டது, மான்றதுனால மகாரவாச்சன ஜீவனை சொல்லப்பட்டது. ஜீவனை சொல்ல செய்ய அதுல அச்சேதனம் அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த அச்சேதனம் ஜீவ சரீரக்கன், அந்த ஜீவ சரீரக்கன் நீ ஜீவ சரீரமா சரீரத்தை இருப்பதனால நான் 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 சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நீ உண்மையிலேயே நீ தனிப்பட்ட ஜீவன், நீ சுத்தமான ஜீவன். அதனால உனக்கும் எம்பெருமானுக்குள்ள சம்பந்தம் தெரிஞ்சுக்காம இருக்க இந்த சரீரம் இருக்கிறதுனால. அதனால இந்த சரீரத்தை இருந்தா கூட நீ இந்த உறவை தெரிஞ்சுக்கோ, எம்பெருமானுக்கு நீ சேஷபூதன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றது சொல்றது. அதனால எம்பெருமான் அவன் தான் பரமேஸ்வரன் அப்படின்றத இந்த வேதமும் வேதத்தினுடைய பிரணவமாகிற பிரணவத்தினாலையும் நாங்கள் தெரிந்து கொண்டு அவன் தான் பரமாத்மா அப்படின்றத இங்க நாங்கள் பாவிக்கிறோம், அவனை சேவிக்கிறோம் அப்படின்னு சாய்கிறார். அதாவது எம்பெருமானே அவன்தான் பரமேஸ்வரன். ஏன்னா தாத்து பிரதாதான் மகிமான மீஷம் அப்படின்னு வாக்கியம் முடியலங்க. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா சந்தோ கீதோ குஹாயான்னு ஆரம்பிச்சு இந்த தாத்து பிரசாதா மகிமான மீஷன் முடியலங்க. அதே அனுவாக்கத்துல எத்வேதா தோஸ்வர ப்ரோக்தோ வேதாந்த பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய எப்பரஸ்ய மகேஸ்வரஹா அப்படின்னு அந்த மகேஸ்வர சப்தமானது எவன் உத்கிருஷ்ணனோ அவன் தான் நீ பரமேஸ்வரன் சொல்லப்படுது. அதனால மகேஸ்வரா அப்படின்னால எவன் பரனோ அவன் தான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இதுல இப்போ தை வித்யான்னு சொல்றோம், 3 வேதங்கள் சொல்றோம். இந்த 3 வேதத்தினுடைய இது இப்போ ரிக்வேதம் முதல் இந்த பிரணவத்தில் இருக்கிற இல்லையோ அது ரிக்வேதத்தினுடைய சாரத்தை சொல்றதான். அதுக்கப்புறம் அந்த உக்காரம் இருக்க அது எஜுர்வேதத்தினுடைய சாரத்தை சொல்றதான். மா இருக்க கடைசியில அது சாமவேதத்துடைய சாரத்தை சொல்றதான். அதனால்தான் இந்த 3 வேதத்துடைய சாரத்தை சொல்றதுனால அந்த 3 வேதத்துக்கும் இது விதையாக இருக்கு அப்படின்னு தான் சாய்க்கிறார். ஆக இப்படி பிரணவத்தை கொண்டு எம்பெருமான சொல்லலாம். ஆக இந்த கடவள்ளி வாக்கியம் ஒண்ணு இருக்கு. சர்வே வேதாக பதமாமனந்தி தபசான் சர்வாணி எத் வதந்தி ததிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி ஓம் இது ஏதது அப்படின்னு சொல்றது. எல்லா வேதங்களும் அவனையே கொண்டாடுகிறது, அவனையே உபாசிக்கணும்னு சொல்றது, எல்லாமே அவனையே அடைகிறது. அது எதிரானா ஓம் ஈட்டி ஏத்தது பிரணவத்தில் சொல்லக்கூடிய ஓம் இருக்க ஓமுக்கு விஷயமாகிற எம்பெருமான் அடையிறது அப்படின்னு சாய்க்கிறார். இப்படி பல பிரமாணங்களை கொண்டு நிறைய இன்னும் சாய்க்கிறார். இந்த 3 வேதங்களும் இந்த பிரணவத்தில் இருக்கிற 3 அக்ஷரமும் 3 வேதங்களுடைய சாரம்னு சொல்றத மனுவே சொல்ற. ஆத்யத்து திரையக்ஷரம் பிரம்மத்ரயி எத்திர பிரதிஷ்டா. அதனால பிரணவம் அது எம்பெருமான தவிர வேற யாருமே சொல்லாது. அதனாலதான் சில வேதங்களை சொல்லதே பார்த்தா அவெல்லாம் ஓம்னு ஆரம்பிக்கிறான். இந்த ஹரி ஓம்னு நாம தான் ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறோம். அவெல்லாம் ஓம்னு சொன்னாலே பரமாத்மா தான்.
என்ன நாம ஹரி ஹரி ஓம்னு சொன்னாத அது அது ஏற்றது. அவ வெறும் ஓம் சொல்றாளே, ஏன் சொல்றான்னு அவ ஹரியே சொல்றது இல்லை. ஆனா அவளுக்கு அர்த்தம் தெரியுது இல்லை. ஓம் சொல்லாம இருக்குதான் நல்லது. ஏன்னா அதுதான் எம்பெருமான் சாட்சாத்தா சொல்லப்படுது. ஆனா அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, ஓம்னு சொன்னா சிவனை சொல்றான்னு நினைச்சுட்டு இருக்கா. அவ சொல்லிட்டு போட்டோம். ஆனா அந்த ஓம்னு சப்தத்திலேயே 3 வேதத்துக்கு சாரமும் இருக்கு. அதனால வேதத்துக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சாட்சாத் அந்த ஹரி. அப்படின்னா ஹரி ஓம் நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. இந்த பரமேஸ்வரன் இருக்க, இந்த பரமேஸ்வர சப்தமானது ராஜாவையும் சொல்லும், பெருமாளையும் சொல்லும் அப்படின்னு காவியங்கள்லாம் பிரசித்தம். ஆனா சுவாமி தேசிகன் யாதவாபிரதயத்துல எதேகம் அக்ஷரம் பிரம்ம சர்வாம்னாய சமன்விதம் தாரகம் சர்வஜந்தூனா தது தொம் தவச்ச வாசகம் அப்படின்னு யாதவாபிரதம். இந்த பிரம்ம சப்தம் இருக்கேன், இது ஏக அக்ஷரம் பிரணவத்தை கொண்டது. இது எல்லா வேதத்துக்கும் சர்வாம்னாய சமன்விதம். எல்லா வேதங்களும் இந்த ஏக அக்ஷரம் பொதுவா இருக்கு. தாரகம் சர்வ ஜந்தூனான் தத்து தொம் தவச வாசகம். அப்படிப்பட்ட அந்த ஏகாட்சரம் இருக்கே, இந்த சர்வ ஜந்தூனான் தாரகம். இந்த லோகத்தின் சிருஷ்டியில உட்பட்ட ஜந்துக்கள்லாம் தாரகம் கரையதுவரைக்கு நீதான் காரணமா இருக்க. அதனால உன்னை பற்றி தான் அந்த உணவுமே இருக்கு அப்படின்னு சாய்கிறது. இப்படி எல்லாம் சொல்லி அங்க வெறுமை சப்தங்களை கொண்டு ஈஸ்வரன், மகேஸ்வரன், லோகேஸ்வரன் அப்படிலாம் கொண்டு சித்தாந்த நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதனால சப்தேன பூஜ்ய வச்சனேன சமஸ்யமான பூஜா பிரவீதி எதி சப்தா பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பூஜ்ய வசனம், எல்லா வசனத்தையும் அந்த வசனத்துக்கு பூஜ்யமானவர்கள் யாரோ அவர்கள் தான் சொல்லணும். அப்பதான் அந்த சப்தத்துக்கு ஏற்றம். அதை சொல்லிதான் இங்க சுவாமி பூரத்தாழ்வான் இந்த விஷயத்தை அழகாக சாதிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக 19வது ஸ்லோகம். இத நாளைக்கு பார்க்கலாம். புதன்கிழமை சன்னதிக்கு போகணும். புதன்கிழமையிலேருந்து திருநாங்கூர் சஞ்சாரம். அதனால அங்க போனா கூட வச்சுக்கலாம், அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஐஷிகத்திய மாச திருநட்சத்திரம் 23, அதாவது 21, 22, 23, 23ஆம் தேதி சாயங்காலம் கிளம்பி மதுராந்தகம் நடுறார். மதுராந்தகத்துல 24, 25, 26, 26ஆம் தேதி சாயங்காலம் சேவை பண்ணிட்டார். அதனால அங்கங்க எந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவகாசம் இருக்கோ அந்த உபன்யாசம் நிறுத்த வேண்டாம், உபன்யாசம் வச்சுப்போம். அதனால உபன்யாசம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா நான் தெரியப்படுத்துறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்ய நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி பாதுகா தேவ ஸ்ரீ நாராயண சந்திர மகாதேசிகாய நமः.
श्रीमते वाच्यश्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते श्रीमद्भगवद्गीता रङ्गनाथ यतीन्द्र महादेशिकाय नमः।